வணக்கம் நேயர்களே. ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய நாளின் இந்த காலை தியானத்தில் நாம் பார்க்கப் போகும் தலைப்பு, குறைவையெல்லாம் நிறைவாக்குவார். என் தேவன் தம்முடைய ஐசுரியத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று பிலிப்பியர் 4:19 பார்க்கிறோம். கர்த்தர் என்னை ரட்சித்திருக்கிறார், அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார், அற்புதமாக நடத்துகிறார். எல்லாம் சரிதான். ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு குறை இருக்கிறதே, அது என் உள்ளத்தை காயப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. அதை நினைத்தாலே எனக்கு துக்கமாக இருக்கிறது. இந்த ஒரு குறை மாத்திரம் நிறைவாகிவிட்டால் என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்குமே என்கிற ஒரு எண்ணம் உங்கள் உள்ளத்தில் எழும்புகிறது அல்லவா? கர்த்தர் எப்பொழுதுமே நம்மை சகல காரியங்களிலும் பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கிறவராகவே தான் இருக்கிறார். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார் என்று ஆதியாகமம் 24:1 நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கவில்லையே, எனக்கு திருமணமாகி இத்தனை வருடங்களாகியும் ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லையே, கடன் பிரச்சனையில் சிக்கிக்கொண்டு தவிக்கிறேனே, அல்லது இத்தனை ஆண்டுகாலம் நான் உண்மையாக உழைத்தும் எனக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு இன்னும் கிடைக்கவில்லையே, அல்லது என் பிள்ளைகளுக்கு இன்னும் ஒரு திருமணம் வாய்க்கவில்லையே, இப்படியாக ஏதோ ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் குறையாக இருந்து கொண்டிருக்கலாம். அதை குறித்தான ஒரு துக்கம் உங்கள் மனதிற்குள் இருந்து கொண்டே இருக்கிறதல்லவா? உங்களுடைய குறைவை நான் நிறைவாக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நம்மளுடைய தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? குடும்பத்தில் இருக்கக்கூடிய குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன். ஒரு குடும்பம் என்பது ஒரு குட்டி பரலோகமாக இருக்க வேண்டும். அதைத்தான் கர்த்தரும் விரும்புகிறார். அதற்காக தான் கர்த்தர் குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு கூட எங்கள் வீட்டிற்குள் ஒரு நிம்மதியே இல்லை, ஒரு சமாதானமே இல்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறவர்கள் ஏராளம். ஒருவேளை இன்றைக்கு உங்கள் குடும்பத்திற்குள்ளே சமாதான குறைவோ அல்லது அன்பு குறைவோ அல்லது ஐக்கியத்தில் குறைவோ காணப்படுகிறதா? கணவன் மனைவிக்குள்ளே, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே, மாமியார் மருமகளுக்குள்ளே ஏதாவது ஒரு மனத்தாங்கல் காணப்படுகிறதா? குடும்ப வாழ்க்கையில் எங்களுக்கு சந்தோஷம் இல்லையே, ஏன் வீட்டிற்கு போகிறோம், இது என்ன குடும்பம், எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை என்று கூட சில நேரங்களில் மனம் சலித்துப் போன நிலைமையில் இருக்கிறீர்களா? ஏன் என்னுடைய பெற்றோர் இப்படி இருக்கிறார்கள், ஏன் என்னுடைய மனைவி இப்படி இருக்கிறாள், என் கணவர் ஏன் இப்படி இருக்கிறார், என் பிள்ளைகள் ஏன் இப்படி இருக்கிறார்கள், வாழ்க்கையில் எனக்கு ஒரு திருப்தி இல்லையே என்று விரக்தியான ஒரு வாழ்க்கையில் கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அது உங்கள் உள்ளத்தை அழுத்திக் கொண்டே இருக்கிறதா? கலங்காதிருங்கள். கர்த்தர் உங்களை பார்த்துதான் கூறுகிறார், என் பிள்ளைகளை, நான் உங்கள் குடும்பத்தில் காணப்படுகிற குறைவை நிறைவாக்கி உங்களை மகிழச் செய்வேன் என்று சொல்கிறார். ஏனென்றால் கர்த்தரால் மட்டும்தான் உங்கள் குடும்பத்திற்குள் காணப்படுகிற குறைவுகளை எல்லாம் மாற்ற முடியும். நாங்கள் எல்லாரும் நன்றாக சந்தோஷமாக தான் இருக்கிறோம். சில பேர் இப்படி குறைப்பட்டுக் கொள்கிறார்கள். ஆனால் என்னுடைய தகப்பனார் வியாதிப்படுக்கையில் இருக்கிறார், அல்லது என் தாயார் வியாதிப்படுக்கையில் இருக்கிறார், அல்லது என்னுடைய மனைவிக்கு ஒரு வியாதி வந்துவிட்டது, அல்லது என் பிள்ளைகள் அடிக்கடி பலவீனப்படுகிறார்கள் என்று சொல்லி உங்கள் குடும்பத்திற்குள் ஏதோ ஒரு ஆரோக்கிய குறைவு காணப்படுகிறதா? இன்னும் சில பேர், என்றைக்கோ வாங்கிய கடன் எங்களை துரத்திக் கொண்டே இருக்கிறது, இத்தனை வருடங்களாகியும் வாங்கிய கடனை எங்களால் திருப்பிக் கொடுக்க முடியவில்லை என்று அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு எந்த காரியத்தில் குறைவோ அந்த காரியத்தை கர்த்தரிடத்தில் கூறுங்கள். அதை அவர் உங்களுக்கு நிறைவாக்கி தருவார். பிரச்சனைகளை கர்த்தருக்கு தெரியப்படுத்தாமல் அதை உங்கள் மனதிற்குள்ளேயே வைத்துக்கொண்டு வருத்தப்பட்டு கண்ணீர் வடித்துக்கொண்டு என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்று சொல்லி உங்களுக்குள்ளாகவே நீங்கள் வேதனைப்பட்டுக் கொண்டே இருப்பீர்களானால் உங்கள் குறை ஒரு நாளும் மாறப்போவதில்லை. கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்துதான் கூறுகிறார், நான் உனக்கு சுகத்தை கொடுத்து உன் குடும்பத்திற்குள் ஒரு பூரண சந்தோஷத்தை தருவேன், உங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கப்படும் என்று கூறுகிறார். 1 சாமுவேல் 1:1-20 நாம் அன்னாளை குறித்து பார்க்கிறோம். அன்னாளுக்கு ஒரு நல்ல கணவனும் தன் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வசதிகளும் இருந்தது. ஆனால் தனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையே என்கிற ஒரு குறை அவளுடைய மனதை மிகவும் பாதித்துக் கொண்டே இருந்தது. ஒழுங்காக சாப்பிடாமல் எப்பொழுதும் வேதனைப்பட்டு அழுது கொண்டே இருந்தாள். ஒரு கட்டத்தில், எவ்வளவு நாட்கள் தான் நான் இப்படியே அழுது கொண்டே இருப்பது, என்னுடைய இந்த குறைவு நிறைவாக்கப்பட வேண்டும், அதை நிறைவாக்க என் கர்த்தரால் மாத்திரமே முடியும் என்பது அறிந்து கொண்டவளாக தேவ சமூகத்தில் போய் தன் இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணினாள் என்று நாம் பார்க்கிறோம். உடனே கர்த்தர் அவளுடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கி அவளை ஆசீர்வதித்தார் என்றும் பார்க்கிறோம். ஆகவே பிரியமானவர்களை, பயப்படாதிருங்கள், உங்கள் குறைவு நிறைவாக்கப்படும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்கள் குடும்பத்திலுள்ள சமாதான குறைவு, சந்தோஷ குறைவு, ஆசீர்வாத குறைவுகள் எல்லாம் மாறி நிறைவான ஆசீர்வாதம் உண்டாகும். ஆமீன். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி.
உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 94585052 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.